Hi friends, welcome to Crown Tasty சமையல். இப்போ நம்ம பார்க்க போறது சாப்பாட்டுக்கு சாதம் எப்படி வடிக்கிறது அப்படின்னு தாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இருந்தாலும் பலருக்கு சாதம் வடிக்கிறது ஒரு சிரமமான வேலையாவே இருக்கு. நம்மளோட அம்மா பாட்டிலாம் இந்த மெத்தட்ல தான் வடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம குக்கர் சாதத்துக்கு மாறிட்டோம். நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குக்கர் சாதம் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் எல்லாரும் பழையபடி இது போல வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சிலருக்கு கையில கஞ்சி கொட்டிடுமோ, கை சூடு பட்டுடுமோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம ஈஸியா சாதத்தை எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசியில தான் சாதம் வடிச்சு காமிக்க போறேன். ஆனா பச்சரிசியில வடிக்கும் பொழுது நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சாதம் வடிக்கிறதுக்கு நான் எடுக்கக்கூடிய அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி. பழைய அரிசியா இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். புது அரிசியா இருந்ததுன்னா சீக்கிரமாவே வெந்துடும். அதே போல எந்த அரிசியில நீங்க சாதம் வடிக்க போறீங்களோ அந்த அரிசியை நல்லா ஒரு 3-4 முறை கை போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்திட்டு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. புழுங்கல் அரிசியா இருந்தா. இதுவே பச்சரிசியா இருந்ததுன்னா லைட்டா ரொம்ப கசக்காம அதை வாஷ் பண்ணிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்ப சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் செலக்ட் பண்ண போறோம். அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா குண்டு இல்ல உருளை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திர கடையில. அந்த ஷேப்ல இருக்க பாத்திரம் வாங்கிட்டீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல குடிக்கிறதுக்கு நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணி சேர்த்துடலாம். எந்த பாத்திரம் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்துல 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அது வேகிறதுக்கு உண்டான அளவுல இருக்க பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்ச உடனே இது போல தண்ணி கொதிச்சு வரும். இந்த சமயத்துல ஊற வச்ச அரிசியை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க நல்ல தண்ணி தான் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவீங்க அப்படின்னா தண்ணி இருந்துச்சுனாலும் தவறில்லை. இப்போ நான் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு 3 ஆழாக்கு அரிசி சேர்த்திருக்கேன். அதாவது 1 ஆழாக்கு அப்படிங்கிறது 200 கிராம் அரிசி. 600 கிராம் அரிசி சேர்த்திருக்கேன். அதுக்கு 3/4 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க உப்பு சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போல கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சிருந்தா ஒரு 5 நிமிஷத்துல இது போல நல்லா கொதிச்சு வரும். இது போல நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சிருங்க. அதாவது ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்ததை மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவுல மாத்தி வச்சிருங்க. இல்லைன்னா சாதம் நல்லா பொங்கி வழிஞ்சு வெளியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தீயை ஓரளவு குறைச்சி வேக விடலாம். இது நல்ல பழைய அரிசி அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு 20-25 நிமிஷம் தேவைப்படும். இந்த 600 கிராம் அரிசி வேகிறதுக்கு சாதம் வெந்துருச்சா அப்படிங்கிறத இது போல நீங்க மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களோட விரல்கள் நல்லா சூடு தாங்கணும்னா நீங்க கையிலேயே எடுத்து அதை அழுத்தி பார்க்கலாம். நல்லா சாஃப்டா அவங்களுக்கு அது மசிஞ்சிருச்சு அப்படின்னா சாதம் வடிக்கிற ஸ்டேஜ்ல வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சிலருக்கு உதிரா இருந்தா பிடிக்கும். சிலர் நல்லா குழைவா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ்ல வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு சமைக்கிறது புழுங்கல் அரிசி தான். பச்சரிசியா இருந்ததுன்னா இதை விட ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். நல்லா சலசலன்னு கொதிச்சு வருது பார்த்தீங்களா? அந்த சமயத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் சாதம் சாஃப்டா வெந்துடும். நீங்க எடுத்து வடிச்சாலே போதும். இப்போ இது சூப்பரா வெந்து வந்துருச்சு. நம்ம வடிக்க போறோம். மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நம்ம எடுத்த உருளைக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்க தட்டு போட்டு மூடிட்டு இது போல் மர கிளிப்பு, துணி காய வைக்கிற கிளிப்பு, ஒரு பக்கத்துக்கு 2ன்னு 2 பக்கத்துக்கு 4 கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு டபரா கிண்ணம் எடுத்துட்டு அந்த டபரா கிண்ணத்தில் தான் நம்ம சாதத்தை வடிக்க போகிறோம். அதாவது சிலர் சொல்லுவாங்க கவிழ்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து வடிக்கிற முறை தான். இது போல வச்சு மெதுவா சாய்ச்சி விட்டீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் இதுல இறங்க ஆரம்பிச்சிடும். இப்படி சாய்க்கிறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஷிங்க்ல அப்படியே லைட்டா நீங்க சாய்ச்சி விட்டீங்கன்னா அதிகமா இருக்க தண்ணி எல்லாமே அதுல போயிடும். அதுக்கப்புறம் தூக்கி இதுல வச்சுட்டு ரொம்ப லூஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது போல ஒரு டம்ளர் இல்ல வேற ஏதாவது ஒரு பாத்திரமா கரெக்டா இதுல இறுக்கமா வச்சுட்டீங்கன்னா கரெக்டா ஃபிக்ஸ் ஆகி நிற்கும். இது போலதான் நீங்க கிளிப்பை இதுல ஃபிக்ஸ் பண்ணணும். இது போல் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது அப்படியே நமக்கு வெளியிலலாம் தண்ணி கொட்டும், கையில் படும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை. நீங்கள் கிச்சன் டவல் ப்ராப்பராக வச்சு பிடிச்சி வடிச்சிட்டு
இது போல் ஒரு சுவர் இருக்க பக்கம் மேடையிலேயே கூட நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி எல்லாம் இருந்து வந்துடும். 10ன்றது 15 நிமிஷம் கூட இது போல் நம்ம வச்சுக்கலாம். அந்த தண்ணி சொட்டுறது நின்றுடுச்சான்றதை பார்த்துட்டு நிமிர்த்தி பார்த்தீங்கன்னா சாதம் இது போல் நல்லா சூப்பராக உதிராக வெந்திருக்கும். இப்போ இந்த சாதத்தை நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிறதோ இல்லை நீங்கள் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்காது, இது போல் நல்லா உதிராக இருக்கும். ஏன்னா கஞ்சில் நம்ம வடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா உதிராகவே இருக்கும். இதை பவுலில் நம்ம கொட்டிக்கலாம். இதே நீங்கள் பச்சரிசி வேக வைக்கிறீங்க அப்படின்னும் போது பச்சரிசி வேகும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாதம் வடித்த பிறகு நல்லா உதிராக வரும். அதே போல் சாதத்தில் நான் உப்பு போட்டு வேக வச்சேன். உங்களுக்கு உப்பு போட்டு வேக வைக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்க வேணாம், நீங்கள் அப்படியே கூட சாதம் வடிச்சுக்கலாம். உப்பு போட்டு வேக வைக்கும் பொழுது நமக்கு அந்த சாதத்தில் உப்பு ஊறி இருக்கிறதுனால குழம்பு கூட்டெல்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் பண்ணி தரும். நீங்கள் உப்பு போடாமல் சாதம் வடிக்கிறவங்களா இருந்தால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் சாதம் வடித்து சாப்பிட்டு பாருங்கள். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கட்டி தட்டாமல் நல்லா உதிராக இருக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கூட. நீங்கள் சாதம் வடிக்கிறதுக்கு இனிமேல் தான் பாத்திரம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு 200 கிராம் அரிசி வடிக்க போகிறீங்களா 500 கிராம் வடிக்க போகிறீங்களா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை பாத்திர கடையில் சொன்னிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி சைஸில் இருக்க பாத்திரம் அவங்க தருவாங்க. அந்த பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி நிறச்சிட்டு நீங்கள் அரிசி போட்டு வடித்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ணுற பாத்திரமும் கீழே வைக்கிற அந்த பாத்திரமும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு வடிக்கும் பொழுது அந்த சுடு தண்ணிலாம் வெளியே தெரிக்காமல் கையில் காலெல்லாம் படாமல் இருக்கும். ஒரு 2 முறை நீங்கள் வடித்து பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். இது போல் மர கிளிப்பு யூஸ் பண்ணிங்கன்னா வழுக்காமல் இருக்கும். இதில் அந்த கஞ்சி தண்ணி பட மர கிளிப்பில் இருக்க அந்த இரும்பு துரு பிடிச்சிடும். அப்படி கிளிப்பு பழசாயிடுச்சுன்னா உடனே வேறு கிளிப்பு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கிளிப்பை கவனிக்காமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் வடிச்சிட்டிங்கனாலும் அது ரொம்ப துரு பிடிச்சிருந்ததுன்னா விட்டுடுச்சு அந்த கம்பினாலும் அது வழியாக தண்ணி வெளியே ஆரம்பிச்சிடும். சாதம் வடிக்கும்பொழுது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவே உங்களால் கிளிப்பு போடாமையே சாதம் வடிக்க முடியும்னா நீங்கள் அதே போல் கூட வடிச்சுக்கலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. இந்த வீடியோவை பார்க்குற ஒரு சிலர் நினைக்கலாம் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை போல இருக்குது, இது கூட தெரியாதுன்னா சொல்லி கொடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஏன்னா நமக்கு ஒரு பொருள் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பொருளை சிலர் தேவையான பொருளான்னு நினைக்கலாம். அது அவங்கவுங்களோட தேவையை பொறுத்தது தான். நம்ம சில விஷயங்களை உதாசீனப்படுத்துவோம், பழசாயிடுச்சு அப்படின்னு அந்த பொருளை தூக்கி போடுவோம். ஆனால் அது இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல தான் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது போல் பயனுள்ள வீடியோவை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.